வணக்கம் நண்பர்களே! இந்த வீடியோவில் கடக ராசிக்காரர்களுக்கான இன்றைய ராசி பலன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கடக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தில் வெற்றி பெறணுன்னாலும் கொஞ்சம் கடின உழைப்பு வேணும். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாகவும் கையாளுற திறன் இருந்தால் மட்டும்தான் வெற்றி பெற முடியும். இன்றைக்கி முக்கிய முடிவுகள் எடுக்கிறது தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம எந்த விஷயத்துலையுமே ஹார்ட் ஒர்க் தான் போட போகிறோம். ஸோ நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தில் டெசிஷன் எடுக்கணும்னா கண்டிப்பாக அந்த டைமில் கரெக்டாக நம்மளால் முடிவெடுக்க முடியாது. அதனால் அதை தள்ளி போடுறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட வேலை மற்றும் தொழில் பலன் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி உங்களுக்கு இருக்க பணி சுமைகள் உங்களுக்கு ரொம்பவே ஒரு கவலையை கொடுக்க போகுது. உங்கள் கோவொர்க்கர்ஸ் கிட்ட இருக்க ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இவ்வளோ நாள் இருந்திருந்தா கூட இன்றைக்கி அது கருத்து வேறுபாடாக மாறி உங்கள் 2 பேருக்கிடையே ஒரு மோதலை உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்கள் கோவொர்க்கர்ஸ் கிட்ட கவனமாக பேசுகிறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக கடகராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமண பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி உங்கள் லைஃப் பார்ட்னர்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியான முறையில் தான் பழகுவீங்க. இந்த மாதிரி அணுகுமுறையால் நீங்கள் ரொம்பவே நல்லா அவங்கள புரிஞ்சுக்க முடியும். உங்கள் 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் இன்னுமே பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். குடும்பத்துக்குள்ள மகிழ்ச்சி மட்டுமே இன்றைக்கி இருக்க போகுது. அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட பணம் மற்றும் நிதி நிலைமை பலன் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவுக்கு சின்ன அளவில் கொஞ்சம் கடன் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி வரவும் செலவும் சேர்ந்தே இருக்க போகுது. ஓகேங்களா? அடுத்ததாக கடக ராசிக்காரர்களோட ஆரோக்கிய பலன் பற்றி பார்க்கலாம். இன்றைக்கி உங்களோட ஆரோக்கியம் சுமாராக தான் இருக்க போகுது. கண் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை நினச்சி நீங்கள் ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் தேவையில்லாமல் டிவைசஸ் பார்க்குறது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணுறது நல்லது. மொபைல் இல்லாட்டி லேப் இதெல்லாம் பார்க்குறத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணலாம். அண்ட் வாட்டர் இன்டேக் நிறைய எடுங்க. அப்போ கண் எரிச்சல் கொஞ்சம் சரியாக வாய்ப்பு இருக்குது. ஹெல்தி ஃபுட் சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.